நேற்று அதனுடைய பொதுச் செயலாளர் இங்கே மாநாடு அவங்க கூட்டம் போட்டு எல்லாருக்கும் வகுப்பெடுத்திருக்கிறாங்க. பெண்களை கண்ணியப்படுத்தணும், முதியவர்களை கண்ணியப்படுத்தணும், பெண் காவலர்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கணும், வரக்கூடிய பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கணும், யாரும் குடிச்சிட்டு வரக்கூடாதுன்றது வரைக்கும் அவங்களுடைய அஜெண்டாவில் கொண்டு வராங்க. குறிப்பிட்ட நேரத்தில் வரணும், யாரும் வந்து பிரச்சனை பண்ணிக்கிட்டு வரக்கூடாது அப்படின்றது எல்லாத்தையுமே அறிவுறுத்தல் படுது. இப்போ வந்து இவங்களுக்கு வந்து ஒரு இவ்வளோ எல்லாத்தையுமே வந்து ஒரு கட்டமைக்கும் போது ஒரு உள்ளுக்குள்ள ஒரு பிபி ஏறுது இவங்களுக்கு அப்படின்னா. திருமாவளவன் அவர்கள் வந்து தாவேகாவோட இணையணும், மூன்றாவது ஒரு பெரிய கட்சியாக இவங்க வந்து கூட்டணி வந்துட்டு உருவெடுக்கணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு இருக்கிறதாகவும் சொல்லப்படுது. இது எந்த அளவுக்கு உண்மை? அதில் வந்து ஒரு சின்ன திருத்தம், மூன்றாவது பெரிய கட்சியாக தாவேகா அப்படின்றது இல்லை, இரண்டாவது பெரிய கட்சியாக ஓட்டு எண்ணிக்கையில் வருன்றது திருமாவளவனுடைய கருத்தாக இருக்குது. இப்போ சமீபத்தில் உள்ள பேட்டியில் நீங்கள் பார்க்கலாம். இவங்க எல்லாருமே மதுக்கடைக்கு எதிராக போராட்டன்றார் அண்ணன் திருமாவளவன் மாநில அரசாங்கத்தை விமர்சிச்சிருவாரா? டிஆர் பாலுகிட்ட இருக்கிறதும் கனிமொழிகிட்ட இருக்கிறதும் ஜெகத் ரட்சகன்கிட்ட இருக்கிறதும் இதான் இந்த தொழிற்சாலைகள் தான். யாராவது திமுக காரன் எங்கள்கிட்ட இருக்க 4 ஆலையில் 2 ஆலையை நாங்கள் முதல்ல மூடுங்களேன். இந்த அழுத்தம், இந்த என்ன சொல்கிறது, கட்டுப்பாடுகள் இதெல்லாம் வந்து திமுக வந்து ஆட்சியில் இருக்கணும், ஜெயிக்கணுங்கிறதுக்காகவா, இல்லை உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் ஆட்சியை வைக்கணும் அப்படிங்கிறதுக்காகவா? திமுக வேற உதயநிதி வேற இல்லையே, எல்லாம் ஒன்று தானே. திமுகவுக்கு வந்து பார்த்திங்கன்னா. தமிழ்நாடு டைம்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட நேர்காணல்ல மெரினா ஜல்லிக்கட்டு போராட்ட குழு ஒருங்கிணைப்பாளரும் சமூக செயற்பாட்டாளர் கூட்டு இயக்கத்தோட ஒருங்கிணைப்பாளருமான திரு ஜலீல் இருக்காரு. அவரை நேர்காணலுக்கு வரவேற்கலாம். வணக்கம் ஜலீல். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ஓகே. ஸோ தாவேகா மாநாடுக்கு வந்துட்டு ஆல்மோஸ்ட் பெர்மிஷன்னு சொல்ல முடியாது, ஆனால் அவங்களோட கண்டிஷன்ஸ் எல்லாம் பார்த்துட்டு இதில் 17 ரூல்ஸை வந்து கண்டிப்பாக ஃபாலோ பண்ணி ஆகணும் அப்படிங்கிற மாதிரி உத்தரவு போட்டிருக்காங்க. இந்த 17 கண்டிஷன்ஸ் அப்படிங்கிறது என்னென்ன முக்கியமான விஷயங்களெல்லாம் வந்து கோடிட்டு காமிச்சிருக்காங்க? 17 கண்டிஷன்ஸ் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி ஏற்கனவே அவங்க வந்து ஒரு அனுமதி கொடுத்துருக்காங்க. அதை அப்படியே கண்டினியூ பண்ணி டேட்டு சேஞ்ச் ஆகிருக்கு, அந்த டேட்டை மாற்றிக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை கண்டினியூ பண்ணி கொண்டு போகலாம். ஆனால் ஒரு சென்சிட்டிவை வந்து க்ரியேட் பண்ணணும் அப்படின்றதுக்காக திருப்பி ஒரு டேட்டு மாற்றிருக்கீங்க, திருப்பி கொடுங்க. அவங்க இப்போ ஒரு 4 நாளைக்கு முன்னாடி ஒரு பர்மிஷன் கொடுத்தாங்கன்னா வெளியூரில் இருந்தெல்லாம் மக்கள் வரணும், ஒரு வாகனத்தை புக் பண்ணணும், வெளியூருக்கு வராங்கன்னா அவங்க வேலைகளை விட்டுட்டு வரணும். இங்கே எல்லாருமே பழந்தென்னுக்கு இப்போ கொட்டப்பட்ட அரசியல்வாதிகள் இல்லை, எல்லாம் அவங்கவுங்களோட பேக்கெட் மணியை செலவு பண்ணிட்டு தான் வராங்க. அவங்க அதுக்கான தயாரான ஒரு சூழலை ஏற்படுத்தி தரணும். அப்போது அவங்களுக்கான ஒரு டைம் தேவை. அந்த டைமிங்க்கு ஏற்ற மாதிரி போகும்போது நாட்கள் தான் தள்ளி போகுது. அங்கே இருக்கக்கூடிய திறந்த வெளியில் இருக்கக்கூடிய கிணறை வந்து பாதுகாப்பு பண்ணணும், அதில் யாரும் தவறி விழுந்துடக்கூடாதுன்ற சில அக்கறையிலையும் அரசாங்கம் சொல்லுது, அதில் மாற்று கருத்து இல்லை. ஆனால் திருப்பியும் இவங்க அதை தான் சொல்கிறாங்க. அவங்க அங்கே இருக்கக்கூடிய கிணத்துக்கு திறந்த வெளியில் இருக்கக்கூடிய கிணறுகளை அவங்க வந்து பேரிகார்ட் மாதிரி போட்டு அதை பிளாக் பண்ணுறது, தனியார் செக்யூரிட்டி மூலியமாக வாகனங்கள் ஒரு இடத்துல நிறுத்துறதுக்கான ஏற்பாடுகள் செய்யக்கூடியது, அதே போல் வந்து பார்த்திங்கன்னா பெண்களுக்கு தனி இடங்கள் ஒதுக்கக்கூடியது, மாற்றுத்திறனாளிகளுக்கு தனி இடம் ஒதுக்கக்கூடியது. இதை வந்து இவங்க சொல்கிறாங்க. பட் இவங்க அஜெண்டாலாம் ஆல்ரெடி இதை தான் பண்ணியிருக்காங்க. அதை வந்து விக்கிரவாண்டியினுடைய எஸ்பியும் போய் ஆய்வும் பண்ணிட்டு வந்துட்டார். ஏற்கனவே இவங்க இதுலேயும் கொடுத்துருக்காங்க, ஆண்கள் வரணும், காரில் வரணும்னு, ஆர்ப்பாட்டம் பண்ணக்கூடாது, காரில் தொங்கக்கூடாது, இது பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய நிபந்தனைகள் போட்டிருக்காங்க. எந்த அரசியல் கட்சியும் வண்டி இப்போ வரைக்கும் முதல்வர் போகும்போது எல்லோரும் தொங்கிக்கிட்டு தான் இருக்காங்க. எல்லா கட்சி தலைவர்களும் போகும்போது வண்டியில் எல்லோரும் தொங்கிக்கிட்டு தான் போய்கிட்டு இருக்காங்க, வந்துக்கிட்டு தான் போய்கிட்டு இருக்காங்க. உடனே மாநாட்டுக்கு கொடுத்த அனுமதியை வந்து ரத்து பண்ணிவிடுமா? இப்போது அண்ணன் திருமாவளவன் அவர்கள் மாநாடு வச்சுருக்கிறாரு, யாரும் தொங்கிட்டு போக மாட்டாங்களா? திமுக ஒரு மாநாடு நடத்துது, இளைஞரணி மாநாடு நடத்துது, உதயநிதி நடத்துகிறாருன்னா தொங்கிக்கிட்டு போக மாட்டாங்களா? மாநாடை ரத்து பண்ணிவிடுவாங்களா? இதே ஐஜி தானே இருக்க போகிறாரு. அன்றைக்கி இதே சேனலில் நாங்கள் உட்காந்து கேள்வி கேட்போம்ல. அந்த மாதிரி அவங்களுக்கு இப்பவும் சொல்கிறோம், அவங்கள வந்து வரக்கூடியவர்களுக்கு இவங்க வந்து இவங்க வந்து ஒரு அரவணைக்கலை அப்படின்னாலும் அவங்கள சுதந்திரமாக இருக்க விடலாம். அவங்க வந்து அவங்களுடைய கேள்விகள் எல்லாமே, அவங்களுடைய தயார் நிலை எல்லாமே பக்காவாக இருக்குது. நேற்று அதனுடைய பொதுச் செயலாளர் இங்கே மாநாடு அவங்க கூட்டம் போட்டு எல்லாருக்கும் வகுப்பெடுத்திருக்கிறாங்க.
பெண்களை கண்ணியப்படுத்தணும், முதியவர்களை கண்ணியப்படுத்தணும், பெண் காவலர்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கணும், வரக்கூடிய பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கணும், யாரும் குடிச்சிட்டு வரக்கூடாதுன்றது வரைக்கும் அவங்களுடைய அஜெண்டாவில் கொண்டு வராங்க. குறிப்பிட்ட நேரத்தில் வரணும், யாரும் வந்து பிரச்சனை பண்ணிக்கிட்டு வரக்கூடாது அப்படின்றது எல்லாத்தையுமே அறிவுறுத்தல் படுது. இப்போ வந்து இவங்களுக்கு வந்து ஒரு இவ்வளோ எல்லாத்தையுமே வந்து ஒரு கட்டமைக்கும் போது ஒரு உள்ளுக்குள்ள ஒரு பிபி ஏறுது இவங்களுக்கு அப்படின்னு தான் நம்ம அதை பார்க்கணும். ஓகே. ஆனால் இன்னொரு பக்கம் என்ன சொல்லப்படுதுன்னா 27ஆம் தேதி வந்துட்டு மாநாடு நடக்கும் அதுக்கான வேலைகள் எல்லாமே நடந்துட்டுருக்கு. இன்னும் போலீஸ் உத்தரவு வந்துருச்சு அப்படின்னா அவங்க வந்து அந்த அக்செப்டன்ஸ் இது லெட்டர் கொடுத்துட்டாங்க அப்படின்னா ப்ராப்பராக நடக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இருந்தாலுமே வந்துட்டு 27ஆம் தேதி மாநாடு நடக்கிறது டவுட்டு தான். ஏன்னா பெர்மிஷன் கொடுத்தாலுமே எங்கே வேணாலும் அதை ஸ்டாப் பண்ணுறதுக்கான வேலைகளும் போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. உண்மையா? எதனால என்ன நோக்கம்? ஸ்டாப் பண்ணுறதுக்கான நோக்கம் என்ன? அதுதான் நான் உங்கள் தரப்புல இருந்து கேட்கணும். அது அப்போ விஜயனுடைய வளர்ச்சி பன்மடங்கு அதிகரிச்சிருக்குன்னு தானே எடுத்துக்கணும். அதில் மாற்றுக்கிறதா இருக்க முடியாதுல்ல. அப்போ இவங்க பயப்படுறாங்க. மாநாடுக்கு கொடுத்தீங்கன்னா அவங்க பாட்டுக்கு மாநாட்டு வேலையை பார்க்க போகிறாங்க, அவங்களுடைய வேலைகளை பார்க்க போகிறாங்க, மாநாடு நடக்க போகுது. கொடுத்து ஏன் நெருக்கடிகளை உண்டு பண்ணுறீங்க? எல்லோரும் மாநாட்டுக்கு இப்படி தான் கொடுத்துருக்கீங்களா? இப்போது இந்த மாதம் 28ஆம் தேதியோ என்னவோ நினைக்கிறேன் மது ஒழிப்புக்கான மாநாடு நடக்க இருக்குது. நான் திருமா அவர்களுடைய மகளிர் அணியை சார்ந்தவங்க நடத்துகிறாங்க. அந்த மாநாட்டுக்கு இப்படி தான் டைட்டு எல்லாமே நடந்துக்கிட்டு இருக்கா? இப்போ மது ஒழிப்பு மாநாடு அப்படின்னு சொல்லும்போது நான் இன்னொரு கேள்வி கேட்கணும். திருமாவளவன் அவர்கள் வந்து ரீசெண்ட் டேஸில் நிறைய விஷயங்களை வந்து பேசிகிட்டு இருக்கிறாரு. ப்ரெஸ்லையாக இருக்கட்டும், தனது எக்ஸ் வலைதளத்துலையாக இருக்கட்டும், நிறைய விஷயம் கேட்டு அட்மிட் பண்ணாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம் சொல்லப்படுது. இருந்தாலும் அவருமே வந்துட்டு இல்லை இந்த மது ஒழிப்பு மாநாடு வந்து நடத்தணும் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் பேசிகிட்டு இருக்காரு. ஆல்ரெடி வந்து திமுகவுக்கும் விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கும் ஒரு முரண்பாடு இருக்குது, ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது. ஸோ திருமாவளவனை வந்து நிறைய இடத்துல வந்து திமுகவினர் அவாய்ட் பண்ணுறாங்க, அவருக்கு கொடுக்க வேண்டிய அந்த மரியாதையை கொடுக்கல. அதே மாதிரி திருமாவளவன் அவர்களுமே வந்துட்டு இந்த கூட்டணியில் இருக்க விருப்பம் இல்லை, அதனால் பிரியணும்னு ட்ரை பண்ணுறாரு. இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் வந்து பேசப்பட்டுட்டே இருக்குது. இன்னொரு பக்கம் திருமாவளவன் அவர்கள் வந்து தாவேகாவோட இணையணும், மூன்றாவது ஒரு பெரிய கட்சியாக இவங்க அந்த கூட்டணி வந்துட்டு உருவெடுக்கணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டிருக்கிறதாகவும் சொல்லப்படுது. இது எந்த அளவுக்கு உண்மை? அதில் வந்து ஒரு சின்ன திருத்தம். மூன்றாவது பெரிய கட்சியாக தாவேகா அப்படின்றது இல்லை, இரண்டாவது பெரிய கட்சியாக ஓட்டு எண்ணிக்கையில் வருன்றது திருமாவளவனுடைய கருத்தாக இருக்குது. இப்போ சமீபத்தில் உள்ள பேட்டியில் நீங்கள் பார்க்கலாம். ஸோ இன்றைக்கி இந்தியாவில் தவிர்க்க முடியாத ஒரு தலைவராக தமிழகத்தில் திருமாவளவனை தவிர்த்துட்டு ஒரு ஆட்சியாளர்களாக உட்காரணும் அப்படின்றதுனா அவருக்குன்னு ஒரு ஓட் பேங்க் வச்சுருக்காரு. இத்தனை சதவீதன்றதை இன்றைக்கு வரைக்கும் ப்ரூவ் பண்ணலாம். ஆனால் எல்லாத்துக்குமான தலைவராக குரல் கொடுத்துருக்காரு அண்ணன் திருமாவளவன் அவர்கள். இன்றைக்கி வந்து யாரும் ஒரு குறை சொல்ல முடியாத ஒரு இடத்துலையும் இருக்கிறார். ஸோ அவருடைய அரசியல் பயணம் நீண்ட நெடிய பயணம், கிட்டத்தட்ட ஏறத்தாழ 40 ஆண்டுகளை தாண்டி போய்கிட்டு இருக்கு. அப்படிப்பட்ட பயணத்தில் இருக்கக்கூடியவருடைய கருத்து கணிப்பு 2ஆம் இடம்னு சொல்கிறார் இல்லைங்களா? ஒரு பிஹெச்டி வரைக்கும் படிச்சிருக்காரு. அவர் ஒரு கட்சியை வழி நடத்திக்கிட்டு இருக்கார். அவருடைய எண்ணத்தில் இருந்து 2ஆம் இடத்துல தாவேகா இருக்குன்னு அவர் வாயில் ஒப்புதல் கொடுத்துட்டார். ஆனால் இதனுடைய பிபி எங்கன்னு பார்த்தீங்கன்னா திருப்பியும் ஆளும் தரப்புக்கு தான் ஏறி இறங்கிக்கிட்டு இருக்கு. சமூக நீதி பேசக்கூடியவங்க ஏன் அண்ணனை உள்ள ஆட்சியில் வந்து ஏன் பங்கு எடுக்க வைக்கல? அவங்களுக்கு ஒரு அமைச்சர் கொடுத்துருக்கலாமே. மனிதநேய மக்கள் கட்சி இருக்குது, அவங்களுடைய கொள்கையே வந்து முஸ்லீம் லீக்குக்கு எதிராக ஒரு கட்சியை ஆரம்பிக்கணும். ஏன்னா திமுகவோட அவங்க தொடர்ந்து கூட்டணியில் இருக்காங்க, திமுகவினுடைய பிரதிநிதியாக தான் அவங்க பார்க்கப்படுறாங்க. அப்படின்னும் போது 1999 ஜூலை 4 வந்து மெரினா சீரணி அரங்கத்தில் ஜெயலலிதா அவர்களை வச்சு ஒரு மாநாடு நடத்துகிறாங்க. அதில் வந்து ஏற்கனவே நான் அந்த சமூகத்துக்கு வந்து நான் ஒரு சில தவறுகளை செஞ்சிட்டேன், ஆனால் இன்னும் ஒருபோதும் இஸ்லாமிய சமூகத்தை நான் விட்டு கொடுக்க மாட்டேன்னு அதில் சூளுரைக்கிறாங்க இந்த மறைந்த அம்மையார். அப்போ வந்து அதுக்கு முன்னாடி அவங்க வந்து அரசியல் கலாச்சாரமாக வரல, அவங்க வந்து சமூக தமிழ்நாடு முஸ்லீம் முன்னேற்ற கழகம்ன்ற பேரில் தான் இஸ்லாமியர்களை கட்டமைக்கக்கூடிய ஒரு வேலையை தான் பார்த்தாங்க, ஆட்சியாளர்களுக்கு ஆதரவு கொடுத்தாங்க. ஆனால் 2007 மனிதநேய மக்கள் கட்சியாக பரிமாணம் வந்து மாறுது. அப்போ அந்த இடத்துல வரும்போது என்ன அப்படின்னா, இவ்வளவு நாள் ஒரு முஸ்லீம் லீக்கில் வந்து பார்த்திங்கன்னா எப்படிப்பட்ட ஒரு இதெல்லாம் இருக்குது, அவங்க ஒரு கட்சி சார்ந்து இருக்காங்க, அதிலிருந்து மாறுபட்ட கருத்தாக இருக்கணும் அப்படின்றதுக்காக தனி சின்னத்தில் தான் போட்டியிடுவோம்,
ஒரு சீட்டுக்கு விலை போக மாட்டோம் அப்படின்றத அவங்கள ஒரு கொள்கையாகவே கொண்டு வந்தாங்க. ஆனால் இன்னைக்கு அடித்து நொறுக்கிட்டாங்க திமுக. அவங்களோட போய் இவங்க சேர்ந்தாங்க. கூட்டணியில் இருந்த உடனே இன்னைக்கு 2 எம்எல்ஏக்கள் இருக்காங்க. 2 எம்எல்ஏக்களும் உதயசூரியன் சின்னத்தில் நின்று தான் ஜெயிச்சிருக்காங்க. அப்படிப்பட்டவர்களுக்கு கூட இந்த திமுக காரர்களாக ஒரு 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 அமைச்சர் பதவி கொடுக்க முடியலல்ல. என்ன காரணம் நினைக்கிறீங்க? அவங்க திமுக குடும்பம் அவங்க வரைக்கும் தான் இருப்பாங்க. ஏதோ இப்போ ஒரு தலித் மாவட்ட செயலாளரை காட்டுங்க பார்ப்போம். சமூக நீதி பேசுகிறவங்களால எத்தனை பேரை காட்டுவாங்க? அவங்க என்னதான்னாலும் திராவிடம்னு பேசுவாங்க. இங்கே சமூக நீதின்னு பேசுவாங்க, அங்கே திராவிடம்னு வாங்க. அவங்களுக்கு எங்கெல்லாம் தேவையோ அங்கெல்லாம் மாற்ற உண்டு பண்ணுவாங்க. திருமாவளவன் கேட்டதில் தவறே இல்லையே. ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்குன்னு இந்த ஒடுக்கப்பட்ட நசுக்கப்பட்ட மக்களுக்காக தானே குரல் கொடுத்தாரு. எல்லாம் பார்க்குறவன்லாம் அடிக்கிறான், திட்டுறான், பிரச்சனை, நீ தள்ளி நின்றா, பார்த்தா திட்டுன்றான்றதுனால தானே கோஷமே வச்சார், முழக்கமே. அடங்கமறு, அத்துமீறு, திமிரு எழு, திருப்பி அடின்னு சொல்லிட்டு இன்னைக்கு அவரை நீங்கள் எங்களோடது அவரை நீங்கள் அடக்கி பார்க்கணும், அவர்கிட்ட அத்துமீறணும் அப்படின்னு சொன்னால் அவர் திமிரு எழ மாட்டாரா? சுயமரியாதைக்கான இயக்கம் தான் கட்டப்பட்டது தானே திராவிட கழகம்னு திமுக சொல்லிச்சு, திராவிட முன்னேற்ற கழகம்னு சொல்லிச்சு. ஆனா இவ்வளவு வருஷம் இந்த கூட்டணியில தானே அவர் இருந்திருக்காரு. நடுவுல வந்துட்டு ஒரு வாட்டி பிரேக் பண்ணிட்டு போனார். உங்களுக்கு தெரியும், 2016 வந்துட்டு மக்கள் நல கூட்டணியை வச்சாரு. மக்கள் நல கூட்டணின்னு சொல்லிட்டு பிரிஞ்சு போய் இவங்க எல்லாரும் விசிகா, தேமுதிக அந்த மாதிரியான கட்சிகள் எல்லாம் சேர்ந்து ஒரு 3வது அணியை உருவாக்கினாங்க. பட் இருந்தாலுமே அதுக்கப்புறமா அந்த தோல்விக்கு அப்புறமா மறுபடியும் இதே கூட்டணியில தானே சேர்ந்துருக்காரு. அது அவருக்கு தோல்வி இல்லையே, அது திமுகவுக்கு தானே தோல்வி. அப்போ அதிமுக தானே ஆட்சி அமைச்சது. அப்போ அவங்க கூட இருந்திருந்தா வைகோ இருந்திருந்தாரு, விஜயகாந்த் இருந்திருந்தாரு, கம்யூனிஸ்டுகள் இருந்தது, மனிதநேய மக்கள் கட்சி இருந்தது, திருமாவளவன் இருந்தது. இவங்களுடைய ஓட் பேங்க்கெல்லாம் பாருங்கள். அப்போ திமுக ஜெயிச்சிருக்குமா இல்லையா? அப்போ திமுக அந்த விடுதலை சிறுத்தை திமுக கூட்டணியிலேருந்து வெளியில் வந்தால் மற்ற இயக்கங்களும் கட்சிகளும் சின்ன கட்சிகளும் வெளியில் வரத்துக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. இவர் தமிழக வாழ்வுரிமை கட்சி பன்ருட்டி வேல்முருகன் அண்ணன் என்ன தனி சின்னத்திலே போட்டிட்டாரு. எவ்வளவோ போராட்டங்கள் நான் பங்கெடுத்திருக்கேன். எங்கள் போராட்டத்துக்கும் ஆதரவு கொடுத்துருக்காரு. இன்னைக்கு போராட்டம் நடத்தியிருக்காரா அண்ணன்? இல்லையே. திமுக சின்னத்தில் போட்டிடுறாரு. இவங்க எல்லாருமே மதுக்கடைக்கு எதிராக போராட்டம்ன்றாரு அண்ணன் திருமாவளவன். மாநில அரசாங்கத்தை விமர்சிச்சிருவாரா? டிஆர் பாலுகிட்ட இருக்கிறதும், கனிமொழிகிட்ட இருக்கிறதும், ஜெகத் ரட்சகன்கிட்ட இருக்கிறதும் இதான் இந்த தொழிற்சாலைகள் தான். யாராவது திமுக காரன் எங்கள்கிட்ட இருக்க 4 ஆலையில் 2 ஆலையை நாங்கள் முதல்ல மூடுங்களேன், இருக்கிற கடைகளை குறைக்கிறோன்னு குறைங்களேன். அண்ணன் ஏன் வெளியில் போகிறாரு? 3 வருஷமா 3.5 வருஷமா அதே கூட்டணியில் தானே இருக்கிறாரு. அவருக்கு தெரியாதா? இப்போவும் திமுக தரப்புல இருந்து ஆள் உள்ள வராங்க. எதுக்கு? அவருடைய மாநாட்ட வீரியத்தை குறைக்கணுன்றதுக்காக தான். இன்னைக்கு தமிழக மக்கள் எல்லாரும் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இவர் எப்படி மாநாடு நடத்துறாரு? ஆளுங்கட்சியில் இருந்துக்கிட்டு ஆளுங்கட்சியை எதிர்த்து மது ஒழிப்பு குறைப்பு மாநாடு, மது ஒழிப்பு மாநாடுன்னு சொல்லிட்டு சாராய ஆலை வச்சிருக்கிறவங்கள்ட்டே போய் முறையிடுறது எந்த விதத்தில் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விஷயமா இருக்கு. பட் அப்புறம் இந்த மாநாடு நடத்துறதுக்கு என்ன காரணம்னு நினைக்கிறீங்க? கூட்டணி அதே கூட்டணியில தான் இருக்காரு. அவங்கள எதிர்த்து ஒரு விஷயத்த இது வேண்டாம் அப்படின்னு சொல்ற பட்சத்துல அவங்களோட கூட்டணியில இருந்துட்டே இந்த மாநாடு யாருக்காக நடத்துறாரு, எதுக்காக நடத்துறாரு? நான் இருக்கேன்றதை பதிவு பண்ண முடியலங்க. அப்படியே விட்டா தூங்கிட்டேன்னு நினச்சிடக்கூடாதுல்ல. ஸோ அண்ணன் இருக்காரு, இத்தனை வருஷம் 10 வருஷம் ஆகியும் அவருக்கு தெரியும். ஜெயிச்சதுலேருந்தே அவங்களுடைய கட்சி எம்எல்ஏக்கள்லாம் இங்கே இன்னைக்கு என்ன நிலைப்பாட்டில் இருக்காங்க? ஒரு மாநில துணை பொதுச் செயலாளர் ஒரு பேட்டி கொடுக்குறாரு. அது இன்னைக்கு இவ்வளோ ஒரு அதிர்வலைகளை உண்டு பண்ணுது. இது அங்கே இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு தெரியாதா? ஒரு மாநில துணை பொதுச் செயலாளருக்கு தகுதி இல்லாதவருக்கு அண்ணன் திருமாவளவன் பதவி கொடுத்துட்டாரா? சொல்லுங்க. இவங்க இன்னைக்கு ஒரு கட்சியை ஒரு ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்கு, திருமாவளவனுக்கு துணை முதல்வராக இருக்கிறதுக்கு தகுதி இல்லையா? ஏன் கொடுக்கக்கூடாதா? கொடுக்கலாம். வரக்கூடிய காலகட்டத்தில் நாங்கள் பார்க்கலாம் அப்படின்னு வலுக்கிறதை தவிர பழுக்கலையேன்னு சொன்னார் முதல்வர். மாற்றம் இருக்கும், ஏமாற்றம் இருக்காதுன்னு சொன்னார். மாற்றம் இருக்கும் கண்டிப்பாக. வரக்கூடிய காலகட்டங்களில் அடுத்து வரக்கூடிய தேர்தல்களில் 2026 சந்திக்கும் போது அண்ணன் திருமா அவர்களுக்கும் நாங்கள் வாய்ப்பு கொடுப்போம்னு சொல்ல வேண்டியதானே? ஏன் சொல்லலை?
மாற்றம் ஏமாற்றம் இருக்கும், மாற்றம் இருக்காது. அதே தான் இவங்க இன்னைக்கு என்ன பேசுகிறாங்களோ அதே தான். அதில் ஒன்றும் இங்கே இல்லை. அவர் முதல்வர் சொன்னதை தான் நம்ம மாற்றி சொல்கிறோம். கண்டிப்பாக ஏமாற்றம் இருக்கும், மாற்றம் இருக்காது. இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி ஒருவேளை விசிகா வந்துட்டு திமுக கூட்டிலேருந்து பிரிஞ்சு வெளியில் வராங்கன்ற பட்சத்தில் அவங்கள மாதிரியே மற்ற சிறு கட்சிகளுமே வந்துட்டு சின்ன சின்ன கட்சிகளுமே வந்து வெளியில் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கா? இல்லை பரவாயில்ல இந்த கூட்டணியிலே இருக்கிறோம் அப்படின்னு ஒரு நிலைப்பாடு இருக்குமா? நிச்சயமாக யாரும் இருக்க மாட்டாங்க. ஏன்னா திமுகவினுடைய அழுத்தம் எல்லாருக்குமே தெரியும். திமுக வந்து அவங்கள சீட்டை கொடுத்து அவங்க சின்னத்தில் ஜெயிக்க வச்சு அவங்கள வந்து அடிமையாக தான் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. போன ஆட்சியில் சொன்னாங்களே, மோடியினுடைய அடிமை சாசனம் எழுதி கொடுத்துட்டாங்க, எடப்பாடி எதுவுமே பண்ண மாட்டார். ஏன் இந்த தடவை யாருமே கத்தலை? தமிழ்நாட்டில் எதுவுமே நடக்கலையா? பிரச்சனைகளே நடக்கலையா? ஏன் இதுக்கு முன்னாடி எதிர்த்து போராட்டம் பண்ணவங்க தானே. நாங்கள் மாற்றிருக்கோம், அதை சொல்கிறதுக்கு எங்களுக்கு உரிமை இருக்குது. இந்த ஆட்சி மாறணுன்றதுக்காக பல வழக்குகள் வாங்கியிருக்கோம் போன ஆட்சியாளர்கள் முன்னாடி. அது எல்லா விதமான போராட்டம், மக்கள் நலன் சார்ந்த போராட்டமாக நாங்கள் முன்னெடுத்திருக்கோம். சமூக செயற்பாட்டாளர் கூட்டு இயக்கம் முன்னெடுத்திருக்கு. மற்ற தோழர்கள் நடத்திய மாநாட்டிலையும் மற்ற தோழர்கள் நடத்துகிற போராட்டத்திலையும் நாங்கள் பங்கெடுத்திருக்கோம். நாங்கள் நடத்துகிற போராட்டத்திலையும் எல்லாரையும் பங்களிக்க வச்சுருக்கோம். அதை பேசுகிறதுக்கு எங்களுக்கு உரிமை இருக்குது. இவங்களுடைய ஒரே நோக்கம் எல்லாத்தையும் நசுக்கணும், ஒடுக்கணும் அப்படின்றது தான். இன்றைக்கி பூனைக்கு மணி கட்டுறது யாருன்றதை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில் இன்றைக்கி விசிகாலேருந்து அது வந்துருச்சு. வந்தாலும் நிச்சயமாக மக்கள் கொண்டாட தான் செய்வாங்க. இந்த அழுத்தம், இந்த என்ன சொல்கிறது, கட்டுப்பாடுகள் இதெல்லாம் வந்து திமுக வந்து ஆட்சியில் இருக்கணும், ஜெயிக்கணுங்கிறதுக்காகவா, இல்லை உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் ஆட்சி அமைக்கணும் அப்படிங்கிறதுக்காகவா? திமுக வேற, உதயநிதி வேற இல்லையே, எல்லாம் ஒன்று தானே. திமுகவுக்கு வந்து பார்த்திங்கன்னா இவருக்கு துணை முதல்வரை கொடுக்கணும். அதாவது ஒரு சின்ன வந்து ஒரு எக்ஸாம்பிள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நடந்துக்கிட்டு இருக்கக்கூடியது ஸ்டாலின் ஆட்சி கிடையாது. கலைஞர் ஒரு டைரியை கொடுத்துட்டாரு. அந்த டைரியில் என்ன இருக்கோ அதை அவர் ஃபாலோ பண்ணிட்டுருக்கிறார். கலைஞர் எழுதி வச்ச ஒரு டைரியை இவர் ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கார். எம்ஜிஆர் வந்து 3 முறை முதல்வராக இருந்தார். இந்த அம்மா 2 முறை முதல்வராக இருந்தாங்க. தொடர்ந்து ஆட்சியை பிடிச்சாங்க. இவங்களை பிடிக்க சொல்லுங்கள் பார்ப்போம். இவங்க கூட்டணி வச்சு இவ்வளோ நாளாக எல்லாம் எதிர்கட்சியாக இருக்கும்போது கூட ஒன்றா இருந்தாங்க. மனிதநேய மக்கள் கட்சி போன முறை எங்கே இருந்தாங்க? அந்த அம்மா சீட்டு கொடுத்து தனி சின்னத்தில் நின்று சுயமரியாதையாக நடத்தினாங்க. இவங்களுக்கு இருந்ததா? இப்போ திமுகவில் இருந்ததா? இல்லையே. என்ன ரீசனுக்காக இந்த சின்ன கட்சிகளை வந்து அவங்களுடைய சின்னங்களில் நிற்கிறதுக்கு திமுக அலோவ் பண்ண மாட்டேங்கிறாங்கன்னு நினைக்கிறீங்க? கட்சி வளரக்கூடாது, அதாவது ஒரு தனி பெரும்பான்மையாக ஒருத்தர் உருமாறக்கூடாதுன்றது திமுகவினுடைய அஜெண்டா. எந்த கட்சிகளாக இருந்தாலும் சரி, திமுக பக்கம் போகிறதா இருந்தாலும் அந்த கட்சியை திமுக உடைச்சிரும். இது எழுதப்படாத விதி. அது வந்து முஸ்லீமுக்காக இருக்கட்டும், முஸ்லீம் லீக்கை பல லட்சமாக உடச்சிட்டாங்க. அதே மாதிரி மனிதநேய மக்கள் கட்சியுமே உடைச்சாங்க. அதுலேருந்து தான் பிரிஞ்சு அன்சாரி வந்தார். இப்போ அவர்கிட்ட இருந்து பிரிஞ்சு அதுக்கும் மனிதநேய ஜனநாயக கட்சின்னு வச்சு இப்போ மனிதநேய ஜனநாயக கட்சியும் உடஞ்சி 2ஆக இருக்குது. இந்த மாதிரி திமுக தரப்பில் வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்துக்குமே உடைக்கிறது தான் வேலை. அவங்களுக்கு எதிரான ஒரு ஆயுதத்தை உருவாக்குறது. யாராவது எதிராக வராங்க அப்படின்னா அவங்கள உடைச்சிருவாங்க. இப்போ உள்ளே வச்சு கம்ப்ளீட்டாக முடிச்சு விட்றதுக்கு தான் மனிதநேய மக்கள் கட்சியை வச்சுருக்காங்க. ஓகே, இப்போ மாற்றம் இருக்காது அப்படின்னு இப்போ இருக்கக்கூடிய அரசை வச்சு நீங்கள் சொல்கிறீங்க. மாற்றம் வர்றதுக்காக தான் நீங்கள் வந்துட்டு வேற ஒரு கட்சிக்கு வந்து இப்போ நீங்கள் பேசிகிட்டு இருக்கீங்க. இல்லை ஒரு மாற்று அரசியல் தலைவராக வந்து அவர் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு தாவேகாவினுடைய தலைவர் விஜயை பற்றி நீங்கள் சொல்லிட்டு இருக்கீங்க. இப்போது விசிகா விடுதலை சிறுத்தைகளோட தலைவர் திருமாவளவன் அவர்கள் வந்துட்டு ஒருவேளை தாவேகாவோட கூட்டணி வைக்கிறாருங்க பட்சத்தை நீங்கள் சொன்ன மாதிரி 2வது பெரிய கட்சியாக இது இருக்குங்கிற நம்பிக்கையில் தான் வந்துட்டு அந்த மாதிரியான நடவடிக்கையிலே ஈடுபட்டு இருக்கிறாரு அப்படின்னு. ஒரு வேளை கூட்டணி வைக்கிறாங்கங்கிற பட்சத்தில் 2வது பெரிய கட்சியாக தாவேகா வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கா? எவ்வளவு வின் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் எத்தனை சதவீதம் இருக்குன்னு நினைக்கிறீங்க? அதாவது வந்து பார்த்திங்கன்னா கடந்த தேர்தலில் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 6 கோடி பேருக்கு வாக்குரிமை இருக்குது. 6 கோடியே 20 லட்சம் பேருக்கும் என்னவோ வாக்குரிமை இருக்குது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதை சதவீதத்தின் அடிப்படையில் நீங்கள் பாருங்கள். இன்றைக்கி தாவேகாக்கு 1 கோடி தொண்டர்கள் இருக்காங்க. எல்லாருமே ஓட்டு உரிமை உள்ளவர்கள். இப்போ இருக்கக்கூடியதில் கிட்டத்தட்ட 18% ஓட்டு அவங்கக்கிட்ட இருக்குது இன்றைக்கி இருக்கிறதில்ல. அதாவது இப்போ இருக்கக்கூடிய அந்த
உறுப்பினர்கள் சேர்க்கையின் அடிப்படையில் நீங்கள் சொல்கிறீங்க. உறுப்பினர்களின் சேர்க்கையின் அடிப்படையில் 18% இங்கே இருக்கக்கூடிய தேர்தல் ஆணையத்தினுடைய கணக்கின்படி 18% வாக்குகள் அவர்கிட்ட இருக்குது. புரியுதுங்களா? பிஜேபி சொன்னாங்க இல்லையா 18.5%, அது அவங்களுடைய வாக்கு கிடையாது. பாமக இருக்குது, மற்ற கட்சிகள் இருக்காங்க, அவங்களுடைய வாக்குகள்லாம் சேர்ந்தது தான் அந்த வாக்கு. ஆனால் விஜய் வந்து ஒரு மாநாடு போடலை, எதுவுமே நடத்தலை, தன்னுடைய கொள்கையை சொல்லலை. அப்படியெல்லாம் இருக்கும்போது தாவேகாக்கு இன்றைக்கி 18% வாக்குகள் கட்டாயமாக இருக்குது. இன்னும் இந்த 2 ஆண்டில் அடுத்த இன்னும் ஒரு 5%மோ 10%மோ வாக்குகள் உயரும். இன்னும் எவ்வளோ பேர் சேரணும்னு ஆசை இருக்குது, சேருவாங்க. புரியுதுங்களா? அந்த 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 மாதிரி ஒரு சூழல்கள் ஏற்படக்கூடிய காலகட்டத்தில் இந்த மாதிரி திருமானன் போன்றவர்கள், மாற்றுக் கட்சியில் இருக்கக்கூடியவர்கள், நம்ம வந்து வேறு ஒரு மாற்றத்தை உருவாக்கணும்னு நினைக்கக்கூடியவர்கள் 2016 எடுத்த ஒரு முற்போக்கான ஒரு சிந்தனையில் இப்போ அண்ணன் எடுத்த ஒரு முடிவை அன்னைக்கு விஜயகாந்த் அவர்களுடைய தலைமையில் எடுத்ததை இன்றைக்கி தளபதி விஜய் அவர்களுடைய தலைமையில் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அங்கேருந்து வந்தாருன்னா அதை தாண்டி இன்னும் நிறைய பேர் வருவாங்க. அப்போ மிகப்பெரிய ஒரு மாற்று சக்தியாக தமிழகத்தில் நிச்சயமாக அது மக்களுக்கு ஏமாற்றம் இருக்காது, மாற்றம் இருக்கும் அப்படின்றது தான் சொல்லணும். அப்போது நிச்சயமாக விஜய் அவர்கள் ஆட்சி அமைப்பார். ஓகே, நீங்கள் சொல்கிற மாதிரி இந்த மாற்றம் எப்போ வரும் அப்படின்னு நம்ம பார்ப்போம், வெயிட் பண்ணி. நீங்கள் சொல்கிற மாதிரி அந்தளவுக்கான ஒரு பெரிய மாற்றமாக இருக்குமான்னு நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். இன்றைக்கி நேர்காணலில் கலந்துக்கிட்டு நிறைய விஷயங்களை பகிர்ந்துக்கிட்டீங்க. ரொம்ப நன்றி ஜலீல். வாழ்த்துக்கள்.